நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, "டேய் நான் பாட்டுக்கு செவனேன்னு தான்டா இருக்கேன். என்ன ஏன்டா வம்புக்கு இழுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் வந்து குடுத்திருப்பாரு. அதுதான் சோசியல் மீடியாவுல ஃபுல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில இந்த கோல்டு ஷாப்புக்கு ஒரு ஆட்ல நடிச்சிருப்பாரு. அந்த கடை திறப்பு விழாவுக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து சென்னைக்கு வந்திருப்பாரு. அப்போ அவரோட ரசிகர்லாம் "வருங்கால முதல்வரே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவரு வந்து அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து பயந்து போயிட்டாரு. ஏற்கனவே இப்படிதான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறப்போ, இவரு தான் அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு பல பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவருக்கு தெரியும். என்னென்ன அடி விழுந்துச்சு சிவகார்த்திகேயனுக்கு. அந்த இது அடுத்த தளபதின்னு சொல்லிட்டு, அதுவும் ஜனநாயகனோட கிளாஷ் விடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த முதலமைச்சர். ம். பயந்து போயிட்டாரு மனுஷன். "ஏன்டா டேய் உங்களலாம் வச்சுக்கிட்டு என்ன முடிச்சு விடாம விட மாட்டீங்களாட்டுங்குதுடா. நீங்க யார்கிட்ட மோதுறீங்க? ஒரு சூர்யா ரசிகர்கிட்ட மோதுங்க. ஒரு அஜித் ரசிகர்கிட்ட மோதுங்க. ஒரு தனுஷ் ரசிகர்கிட்ட மோதுங்க. விஜய் ரசிகர்கிட்டயாடா மோதுறீங்க? விஜய் தொண்டர்கிட்ட மோதுறீங்க? அவங்க முடிச்சு விட்டுருவாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.